Hey guys, welcome. It's our happy vlog. Happy New Year 2026. இந்த 26ல் நானும் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கேன். எப்போ எடுக்கணும்னு நினைப்பேன், பட் ஆனால் எடுக்க மாட்டேன். இந்த தடவை எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி vlog எங்கன்னு பார்த்தா தங்கச்சி பக்கத்துக்காக கோபி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேமிலியோட எல்லாம் கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிருங்கிறனால நாங்கள் ஃபுட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி, அவள் பாப்பா வச்சு சிரமப்படுவான்னு நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தால்ஜா, ரைத்தா எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸ்வீட்டுக்கு தான் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ வெளியே எதாவது பிளான் பண்ணிக்கலான்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி பார்க்குறப்போ டெசர்ட் எப்பயுமே ஆப்ஷனலாக தான் இருக்கும். ஆனால் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மைண்ட் தேடுறதுன்னு ஒரு டெசர்ட்டாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணனால என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப நாள் ஆசை நம்ம ஒரு குல்ஃபி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும். நாங்கள் போன இடம் தான் கோபியில் இருக்க நம்ம ஒரு குல்ஃபி. செம்ம டேஸ்ட்டு, செம்ம அட்மாஸ்பியர். அவங்க கொடுத்த ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனு, இதுக்கு இது டேஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு அது டேஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு கஸ்டமரை ரெகுலராக வர வைக்கிறது பார்த்தா ஒரு என்ன தான் ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கிறது அவங்களோட சர்வீஸ் தான். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டது பார்த்தோம்னா சாக்லேட் ஃப்ளேவரில். அது அப்படி டெம்டேஷ்னல் ஆக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கொடுத்து பயங்கர பக்காவாக இருந்துச்சு. பாப்பா பார்க்கவும் அதை ரொம்ப ஈகராக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஷஃபி 2-3 ஐஸ்கிரீம் போயிடுச்சு, பாப்பாங்கெல்லாம் 2-3 போயிட்டாங்க. சரி, நான் என்னென்னு யோசிச்சு கடைசியில் எடுத்தது தான் பிளேட் குல்ஃபி. பிளேட் குல்ஃபி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் பார்த்ததில்ல. அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் நான் பார்த்தது ஃபார்முலா வைஸ் பார்த்தா டயாமீட்டரும் ரேடியஸும் மட்டும்தான். அதிலேருந்து செக்மெண்ட் ஆகட்டும், ஆர்க்கு அப்படின்னு ஒரு பையார் ஸ்கொயரை எவ்வளோ கட் பண்ணுமோ அவ்வளோ கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு போட்ட டாப்பிங்ஸு, சாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின ஃப்ளேவர் வேறு. நான் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வாங்கி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் பயங்கரம். நான் வாங்குறத பார்த்துட்டு அப்பாவும் அதே தான் வாங்கினாங்க. வாங்கி அவரும் டேஸ்ட் பார்த்தாரு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. செகண்ட் ஒரு ஃப்ளேவர் நான் போட்டேன். அப்படியே குரூப்பாக எல்லாம் பிளேட் குல்ஃபி தான் செகண்ட் ட்ரை பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரோசன் டெசர்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு குல்ஃபி விசிட் பண்ணி பாருங்கள். கோபியில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா என்ஜாய்மெண்ட். ஃபேமிலி கூட பயங்கரமாக டைப் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். ஓகே, அடுத்த vlogல பார்க்கலாம். இன்னும் தருவாங்களான்னு எட்டி பார்த்தா யாரும் தரல. சரி, ஷஃபிட்டு இருந்த ஒரு பீஸையும் பிடிங்கி சாப்பிட்டு வந்துடலான்னு சாப்பிட்டோம். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு பாப்பாவும் பார்த்தா. ஓகே, பை பாய், டேக் கேர், ஸ்டே டியூன்.